சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னத்தா அத்தானே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அத்தானுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தான் நாங்களா கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன பாட்டி, எங்க ஜோடி பொறுத்த எப்படி? சூப்பர், டக்கர்மா, தூள். நான் இங்க வயிறறிஞ்சு போய் நிக்கிறேன், நீ சூப்பரு டக்கரு தூள்னு கொண்டாடிட்டு இருக்கியா? ஏண்டா, உன்னை பெத்தவனா இங்க உயிரோட நிக்கிறேன், எனக்கு கூட தெரியாம இவ கழுத்த தாலிய கட்டி கூட்டிட்டு வந்து நிக்கிறிய. முன்ன என் வயித்துல சுமந்து பெத்தன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குடா. அத்தை, கொஞ்சம் அடங்குறீங்களா? சும்மா லபோதி போன்னு கத்திக்கிட்டு. என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவர் உங்க புள்ள, இனி இவரு ஏன் புருஷன். அவரை ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு சுள்ளுன்னு கோவம் வந்துரும், பாத்துக்கோங்க. என்னடி சொன்ன? சத்தமாவே பேசக்கூடாதுங்கிற, சும்மா கை ஓங்குறீங்க. மாமியாரும் மருமகளும் கல்யாணம் ஆன முத நாளே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லா பேசினா நல்லாவா இருக்கும்? இங்க பாருங்க அத்தை, நம்ம கச்சேரியெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். பாட்டி, நிலப்படியில நெல்ல கொண்டு வந்து வைங்க. மருமகளா தட்டி விட்டு என் வலது கால் எடுத்து வச்சு வரணும். இதான் வச்சிடுறேன். என் பேத்தியும் பேரனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறது கண்கொள்ளா காட்சியால இருக்கு. கடைக்குட்டி நாத்தனாரே, சொல்லுங்க அண்ணி. வீட்டுக்குள்ள வந்ததும் குத்து விளக்கு ஏத்தணும், அது ரெடியா வச்சுக்கோ. இதோ போறேன். நில்லடி. ஏண்டி, அவதான் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கானா? ஆளாளுக்கு கூட சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருக்கீங்களா? இவன் தான் அறிவு கட்டு போய் அவ கழுத தாலியை கட்டி கூட்டிட்டு வந்து நிக்கிறான்னா உங்களுக்கு எங்கடி போச்சு அறிவு? ஏய், வீட்டுக்குள்ள விளக்கேத்துறேன் அதை எத்துறன்னு காலடி எடுத்து வச்ச கால் இருக்காது. என்னது, கால் இருக்காதா? கடைசி காலத்துல நான் தான் கஞ்சி ஊத்தணும், பார்த்து பேசுங்க. பெரிய நாத்தனாரே, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் பால் பழம் ஊட்டி விட்டுக்கணும், அதுக்கு போய் ரெடி பண்ணுங்க. உள்ள வடாமா. வரும் பாட்டி, வாங்கத்தா. பாலும் பழமும் நான் உள்ள வச்சிருக்கேன். யார் வீட்டுக்கு வந்து யார் விளக்கேத்துறது? வீட்டுக்கு வந்த மருமகனா விளக்கேத்த போறேன், அதையும் தடுக்கிறீங்க? அடிங்க, எதை எடுத்து அடிப்பேன்னு தெரியாது. மருமகன் நீ சொல்லிக்க கூடாது, அத நான் சொல்லணும். அத்தை, இனி இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இப்பதானே சொன்னேன் கடைசி காலத்துல ஏன் கையால தான் கஞ்சி வாங்கி குடிக்கணும்னு. கம்மன்னு இருங்க, இல்லைன்னா வெளியே தள்ளி கதவை சாத்திடுவேன். என்ன சொன்ன? என்ன வெளிய தள்ளி கதவை சாத்துவியா? என்ன திமிர் உனக்கு? டேய், அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீ என்னமோ நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க. அவளை பேச விட்டு அழகு பாத்துட்டு இருக்கியா? அவ சொல்றது சரிதானே, நீ அமைதியா இருந்தா அவ என்ன சொல்ல போறா? புதுசா கல்யாணம் வீட்டுக்குள்ள விளக்கேத்துறவகிட்ட இப்படி மல்லுக்கு நின்னா பேசதான் செய்வா. பேசாம கொஞ்சம் தள்ளி நில்லு, அவ விளக்கேத்தட்டும்.
ரங்கநாயகி, இனிமே உன் பிடியில எதுவுமே இல்ல. மருமகளை அனுசரிக்காத மாமியாருங்க சிரிப்பா சிரிச்சு சீரழிஞ்சு போவாளுங்க. என் பேத்திக்கிட்ட பார்த்து நடந்துக்க. நீ மாமியார் கிட்ட முத்து வாங்காம இருந்துட்ட, இப்போ மாமியாராகி முத்து வாங்கிடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மாடி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ விளக்கேத்து போ. விட மாட்டேன்டி, விட மாட்டேன், விட மாட்டேன். நீ என் வீட்டுல விளக்கேத்த கூடாது. மோசமான கனவு. இது வரைக்கும் அந்த காஞ்சனா தான் நமக்கு எதிரி நினைச்சா, இவ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய பயத்தை காமிக்கிறா. கதிர் கதிர் நிஜமாவே அவ பக்கம் சாஞ்சிருவானோ? இல்ல, விடிய காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கனவு பலிக்க கூடாது, பலிக்க கூடாது. கடைசி காலத்துல நான் தான் கஞ்சி ஊத்தணும், பார்த்து பேசுங்க. இல்ல, என் பிள்ளை எப்பவும் எனக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டான். என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவர் உங்க புள்ள. இனி இவரு ஏன் புருஷன். கடைசி காலத்துல நான் தான் கஞ்சி ஊத்தணும், பார்த்து பேசுங்க.